நம்ம பண்ணையில வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு பசுந்தீவனமான அசோலாவ தான் நம்ம இப்போ உணவா குடுக்க போறோம். ஏன்னா, நம்ம அசோலா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது கோழிகளுக்கு தினமும் ஒரு முறை வந்து உணவா குடுத்துட்ருக்கோம். அதுங்களும் நல்லா விரும்பியே தான் சாப்பிடுது. அத நீங்களே பார்க்கலாம். இது வந்து பெருவிடை கோழிகளும் இருக்கு, நாட்டுக்கோழிகளும் இருக்கு. எல்லாமே வந்து நல்ல முறையில சாப்பிடுதுங்க. கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இல்லாம எல்லாம் சாப்பிடுது. நம்ம கையே கிட்ட கொண்டு போ முடியல. அந்த அளவுக்கு நம்ம கைய போட்டு கொத்திருது. சின்ன ஒரு பீஸ் விடாம எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுதுங்க. அதிக அளவு அசோலா தேவைப்படுறதுனால நம்ம புதிதா 2 அசோலா பெட்டு தாங்க போட்டுட்ருக்கோம். தூசிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம அசோலா பெட்ட மண்ணுல விரிச்சு விட்டு 4 பக்கமும் குச்ச ஊனி ஃபுல்லாவே கட்டிடலாங்க. பார்த்தீங்கன்னா, இது வந்து 5க்கு 8 சைஸு. அதுக்கப்புறம் உள்ள நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு மண்ணு கொட்டி விட்டு, சமமா எல்லாத்தையுமே ஃபுல்லாவே நிரவி விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி உள்ள ஊத்தி விட்டுறணுங்க. ஒரு 1/2 அடி அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி விட்டுறணும். தண்ணி ஊத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாமே வந்து நுரைகள் எல்லாம் போயி நல்லா தெளிஞ்சு ஓரளவு நல்ல முறையில இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாட்டு எருவு, மாட்டு சாணம் இருக்குல்லங்க, அதோட எருவ நம்ம போட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது இல்லாம மாட்டு சாணத்தையும் கொஞ்சம் கரைச்சு அது உள்ள ஊத்தி விட்டுறணுங்க. அ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற தாய் அசோலா, அதாவது பக்கத்தில உள்ள அசோலா பெட்லேருந்து அந்த அசோலாவே போட்டா போதும். அது அதுலேருந்து பரவ ஆரம்பிச்சுருங்க. இதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்கா எதுவும் அசோலா விதைகள்னு எதுவும் கிடையாது. ஒரு 12 நாள்ல இது ஃபுல்லாவே பரவிடுங்க. உங்கள்ல யாருக்காச்சும் இந்த மாரி அசோலா விதைகள் வேணும்னா எனக்கு கால் இல்ல மெசேஜ் பண்ணுங்க. கொரியர்ல டெலிவரி பண்ணி தரேங்க. நன்றி.